நீங்கள் கடையில் இருக்க பச்சை பயிரெலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஏற்றம்ன்றது வந்து இன்றைக்கி பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. மண்புழு உரம் தயாரிக்கான ஒரு செட்டப்பு. இப்போ இந்த ட்ரம்மில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம். குடும்ப இயற்கை விவசாயம் பண்ணக்கூடியவர். அவர் மூலமாக எனக்கு என் குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும்? இது ஒரு தூக்குநாங்குருவி கொடுங்க. இது தூக்குநாங்குருவி கட்டினது தான். இது ஒரு இடத்துல வந்து கிளியர் பண்ணுறப்போ வந்து தூக்குநாங்குருவி வந்து விட்டு போன கூடு, அதை வந்து எடுத்து சும்மா அழகுக்காக வச்சுருக்கோம். இதை பார்த்தோன்னா வந்து ஒரு சின்ன பர்ஸ் மாதிரியே இருக்கும். இதுதான் எங்களுடைய நீர் ஆதாரம். இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து ஏற்றம் இருந்த ஏற்றம். ஏற்றம்ன்றது வந்து இன்றைக்கி பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இது இந்த பெரிய கல் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி 2 கல் இருக்கும். அது 2க்கு இடையில வந்து பெரிய மரத்தை கட்டி ஒரு பக்கம் வந்து வெயிட் வச்சு ஒரு பக்கம் வந்து வாளி வச்சு கிணத்துலேருந்து தண்ணி கொண்டு வருவாங்க, மேலே இறப்பாங்க. இறச்சி வந்து இந்த மடையில் வந்து ஊற்றி விடுவாங்க. அப்போ அந்த ஏற்றம் இறைக்கும் போது வந்து களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டுக்கு வந்து ஏத்த பாட்டுன்னு பேருங்க. இதில் ரொம்ப ஒரு இயல்பான விஷயம் என்னென்னா வந்து ஏத்த பாட்டுக்கு எதிர்பாட்டு கிடையாது அப்படின்றது வந்து ஒரு பழமொழியோ இல்லை வந்து சொல்லவுடை உண்டு. ஏன்னா அவங்க வந்து அந்த இயற்கையோடு இணைந்து அந்த இயற்கையை வந்து ரசித்து வந்து பாடுறது. அந்த பாட்டுக்கு வந்து எதிர்பாட்டு வந்து பாட முடியாது அப்படின்றதான் வந்து இருக்கிற ஒரு இயல்பான ஒரு நிலை. அதுக்கு வந்து ஒரு கதை கூட உண்டு. அது என்ன அப்படின்னா வந்து கம்பர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருந்தாராம். ஏதோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் வந்து ஒருத்தர் விவசாயி வந்து ஒரு இந்த மாதிரி வயலுக்கு தண்ணி பாய்ச்சும் போது வந்து ஏத்த பாட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு இடத்துல வந்து பாடலை பாடிட்டு வந்து நிப்பாட்டிட்டார். அந்த பாடலை பாடிட்டு நிப்பாட்டும் போது வந்து இதுக்கு அடுத்து என்ன வரி வரும் அப்படின்றத வந்து கம்பராலேயே வந்து யூகிக்க முடியல. அப்படி ஒரு நிலைமையில் தான் வந்து அந்த பாட்டு வந்து நின்றுருக்குது. அதனால் வந்து மறுநாள் வந்து எப்படியும் வந்து அந்த விவசாயி வந்து அந்த பாடலை வந்து பாடுவார். அப்போ வந்து அதை என்னென்னு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. கம்பர் வந்து மறுபடியும் போயிருக்காரு. அதே மாதிரி அந்த விவசாயம் வந்து அந்த விட்ட இடத்துல வந்து அந்த மறுபடியும் வந்து அந்த பாடலை பாடியிருக்காரு. அப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்குது, இப்படியெல்லாம் வந்து அவரால் வந்து இயற்கையை வந்து முழுமையாக வந்து அனுபவிக்க முடியுது. அப்போ தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு, ஏத்த பாட்டுக்கு எதிர்பாட்டு இல்லை அப்படின்ட்டு. கம்பர் சொன்னதாக தான் வந்து இந்த வரிகள் வந்து நமக்கு வந்து செவி வழியாவோ இல்லை புத்தகங்கள் வழியாவோ வந்த செய்தி. இது கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வாழை மரங்க. இப்போ பெரும்பாலும் வந்து கிணத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த வாய்மடைக்கு பக்கத்தில் வாழை மரமும் தென்னை மரமும் வச்சுனாக்கா அது வாட்டுக்கு தனியாக வந்து தண்ணி பாய்ச்சி தேவையில்லை, அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஏற்றம், அந்த ஏற்ற கல், அந்த ஊத்துற வாய்மடை, அந்த பாடல் என்ன அப்படின்னா, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே. இதை தான் வந்து விதவிதமான ராகத்தில் வந்து பாடியிருக்காரு முதல் நாள். இதுக்கு அடுத்து என்ன வரி வரும் அப்படின்னு கம்பரால் வந்து சொல்ல முடியல. அடுத்த நாள் வந்து அவர் பாடின 2வது வரி என்னென்னா, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே அப்படின்னு பாடியிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு இயல்பான விஷயம். நம்ம காலையில் வரும்போது இலை மேலே வந்து பனித்துளி இருக்கும். அந்த பனித்துளி வந்து வெயில் வந்தவுடனே காஞ்சி போயிடும். சாதாரண விஷயத்த வந்து ஒரு பாடலாம் வந்து பாடியிருக்காரு ஒரு விவசாயி. அதுக்கு பேர் வந்து இறைக்கும் போது பாடுறதுனால வந்து ஏத்த பாட்டு அப்படின்னு. அதாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து மண்புழு உரம் தயாரிக்கான ஒரு செட்டப்பு. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி மட்டைகள்லாம் வந்து போட்டு வச்சுக்குவோம். போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி குப்பைகளை வந்து சேகரிக்கணும். சேகரிச்சுட்டு இது ஒரு லேயராக வந்து போட்டு சாணம் வந்து தெளித்து விடணும்.
அதுக்குள்ளே வந்து மண்புழு வச்சோன்னா வந்து மண்புழு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டு அதோட எச்சம் தான் வந்து மண்புழு உரம். அதை வந்து நம்ம வேளாண்மையில் வந்து இயற்கை வேளாண்மையில் பயன்படுத்தும் போது வந்து அதில் வந்து நமக்கு தேவையான நமக்குன்னா அந்த பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக உண்டு. எல்லா சத்துக்களும் வந்து பெரும்பாலும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம இடத்துலையே வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டோம்னா வந்து நம்ம வெளி இடத்துல எங்கேயும் போய் வாங்க தேவையில்லை. இதை மாதிரி வந்து சின்ன இது வந்து நம்மளே பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். நம்மள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம். இது வந்து ஒரு விதமான இயற்கை உரம். இது வந்து இப்போ பொதுவாக வந்து நம்ம மண்ணை வளப்படுத்துறதுக்காக வந்து கொடுக்கறது. அது பயிர்களுக்கு வேர்லேயும் மண்ணிலையும் இருந்து எல்லா விதமான சத்துக்களையும் வந்து எடுத்து கொடுக்குது. இது சாணம், கோமியம், ஒரு பயிர் மாவு, சர்க்கரை, இது அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்த மண், இதை கொண்டு நம்ம தயார் பண்ணுறோம். 3 நாளுக்கு அதிகபட்சமாக நமக்கு தேவையான இயற்கை உரம் வந்து கிடச்சிடும். இது எங்களோட சோதனை களம். இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் பண்ணுறதுக்காக ஒதுக்கி வச்சது. எந்த பயனும் இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஓரளவு நமக்கு வீட்டுக்கு தேவையானதோ இல்லை வந்து விற்பனைக்கு தேவையான பொருளை வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதை வந்து சும்மா ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி இப்போ லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுற மாதிரி ஐடியா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து கொண்டைக்கடலை. இது கொண்டைக்கடலை. இதில் வந்து இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது கடலை. இது கடலையில் வந்து ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் கிடையாது. ஆனால் இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கொள்ளு. அப்போது நமக்கு கடலை போட்டது வந்து கொஞ்சம் முளைப்பு கம்மியாக இருந்துட்டதுனால வந்து இடம் அதிகமாக இருந்தது. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்தப்போ வந்து சரி இடையில வந்து கொள்ளு போட்டு வைப்போம் அப்படின்னு போட்டது. அதுதான் இது. இது கொஞ்சம் மெனக்கெடுதல் வேணும். நமக்கு இடத்த வந்து முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து நாட்டு கொத்தமல்லி. இதுக்கு அடுத்ததான் இங்கிட்டு பார்த்தோம்னா வந்து பாத்தியில் வந்து இது சக்கரவள்ளி கிழங்கு. இதுக்கு இடையில இருக்க கேப்பில் வந்து மறுபடியும் வந்து நம்ம கொள்ளு போட்டிருக்கோம். இங்கிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து சக்கரவள்ளி. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வரப்பு வந்து மூட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படின்றப்ப வந்து இதில் வந்து களையில் வந்து பெரிய சிக்கல் இருக்காது. அது பாட்டுக்கு அதை பார்த்துக்கணும். நம்ம வந்து அப்பப்போ பார்த்து மண்ணோட கண்டிஷனை பார்த்துட்டு தண்ணி மட்டும் விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். இது பார்த்திங்கன்னா வந்து பொன்னாங்கண்ணி. இது நாங்கள் வச்சதே கிடையாது, தானாக வந்தது. நம்ம இதை வந்து அடையாளப்படுத்தணும் கரெக்டாகவும். எது என்ன செடி அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு தேவையான செடிகளை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த செடிகளை வந்து எடுத்துகிட்டு இல்லை கேப் இருக்குதுன்னாக்கும் அடுத்த செடிகளை வச்சுக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து மரவள்ளி வச்சுருக்கோம். மரவள்ளி, அதுக்கு இடையில் வந்து கொண்டைக்கடலை, அப்புறம் ஒரு சைடு வந்து தட்டைப்பயிறு. இதை மாதிரி வந்து ஒரு மிக்சட் கிராப்பு. இப்போ இதில் வந்து ஒரு பாத்திக்கு வந்து 20 குச்சி வச்சுருக்காங்க. 20 குச்சி வச்சுன்னா வந்து நமக்கு எப்படியும் ஒரு குச்சிக்கு 2 கிலோ குறைஞ்சது வருதுனாலுமே வந்து 20 குச்சிக்கு வந்து 40 கிலோ வச்சு 40 கிலோ வந்து நம்ம 2-3 வாரம் இல்லை 4 வாரம் இடைவெளியில் பறிச்சோம்னா வந்து நம்மளே வந்து ஓரளவு நல்லா சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்களுக்கு வந்து கொடுத்து விற்பனை பண்ணிக்கலாம். இது வந்து மிதிப்பாகல். பெரும்பாலும் இன்றைக்கி வந்து பாகலில் வந்து ஹைப்ரிட் பாகல் தான் கிடைக்கும். இந்த தரையில் படுற மிதிப்பாகல் வந்து பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. இந்த பாகல் வந்து தரையை மூடிக்கிறது. இது பக்கத்தில் வந்து கடலை இருக்குது. அதுக்கு இடையில வந்து ஒரு சூரியகாந்தி ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பாகல், கடலை, சூரியகாந்தி இப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ அப்படின்றப்ப வந்து நமக்கு எகைன் ஒரு மிக்சடு தான். எது நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ண முடியும், எது ஒன்றோட ஒன்று நல்லா வளருது அப்படின்றத வந்து ஒரு ட்ரையலுக்காக பண்ணுறது. இதில் மரவள்ளி. இது வந்து போன பாத்தியை விட வந்து ஒரு 2 வாரம் தள்ளி வச்சது. அப்படின்றப்ப இது வந்து இன்னும் ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் கழித்து வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இது வல்லாரை ஃபேமிலியை சார்ந்தது.
பிரம்மி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சிறப்பான அரிய மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகை. நல்லா அருமையாக வளர்ந்துருக்குது. நம்ம மக்கள்கிட்ட வந்து இதை பற்றியான தேடுதலோ இல்லை வந்து புரிதலோ இல்லை. அதனால் வந்து ரொம்ப அதிகமாக யாரும் இது வாங்குறதில்ல. இருந்தாலும் வந்து நாங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறத விடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அதுக்கு ஒரு இடம் ஒதுக்கி அதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது பச்சைப்பயிறு முதல் பறிப்புக்கு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து பறிப்புக்கு ரெடியாக இருக்குது. மேலே போடுவாங்க அந்த மாதிரிலாம். பட்டாசு போடுறதில்ல. நம்ம ஒரு மழை ஆளாக இருந்து வச்சுக்குவோம். இப்போ இதுக்குள்ளேயும் பூச்சி இதாக இருக்க வாய்ப்பு இருக்கா எப்படி? பகல் இப்போ உங்கள் அனுபவத்தில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பாசி பேர் போடுறீங்களா? சரி, இல்லை பாசி பேர் ஏற்கனவே போட்டிருக்கீங்க. ஆமாம். பறித்த தட்டைப்பயிர் ஆர்கானிக், ஒரு போட்டு கெமிக்கல் கலக்காத சுத்தமான பாசிப்பயிர். ஆமாம். இது எல்லாமே வந்து நாட்டு ரகம். இதோட சுவை வந்து ரொம்ப அருமைன்ற விட ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கடையில் இருக்க பச்சை பயிரெலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஆமாம், இது பொடியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு சுவை அதிகம். ஆனால் வந்து மக்கள் வந்து எல்லாருமே வந்து பொருளோட தரத்தை பார்க்குறது கிடையாது. எல்லாருமே வந்து விலையை தான் பார்க்குறாங்க. அங்கே தான் வந்து நமக்கு பெரும்பாலான சிக்கல் வந்து இருக்குது. இதுக்கு ஒரு சுவை இருக்குது, இதில் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ அதிகம் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்குது. அப்போ அதுக்கு தேவையான அதுக்கான ஒரு பணம் கொடுத்து வந்து அதை வாங்குறதுக்கு வந்து மக்கள் வந்து முன் வரணும். இது பறிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட வந்து ஆயிருக்குது. ஒரு 2 பேர் வந்து பறிச்சிருக்கோம். இது வந்து பறிக்கிறதுக்கான வேலை மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம காய வைக்கணும். காய வச்சு அடித்து மேலே இருக்க ஓடு எடுக்கணும். ஓடு எடுத்துட்டு அதை தூத்தி சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி கொஞ்சம் காய வச்சு மறுபடியும் அதை பேக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து அதை ஒரு கைக்கு வந்து நம்ம கொண்டு போக முடியும். இது வந்து நம்ம பறிப்புக்கு அப்புறம் வர வேலை. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம விதைக்கிறது, தண்ணி பாய்ச்சறது, சத்து கொடுக்கறது, இல்லை பூச்சி விரட்டி அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் இருக்குது. அப்புறம் ஏர் செலவு, களை எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்கும்போது வந்து அதோட உற்பத்தி செலவு அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. அது போக வந்து அதோட மகத்துவம் ஒன்று இருக்குது. அந்த மகத்துவத்துக்கு தான் வந்து மதிப்பிடுங்க அப்படின்றது நாங்கள், அதாவது இயற்கை வழி வேளாண்மை பண்ணுறவங்க, முக்கியமாக வந்து மரபு விதைகளை வந்து பயன்படுத்துகிறவங்க வந்து கேட்குறது. இந்த ஒட்டு ரகங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு பச்சை பயிர் இருக்கும், உளுந்து இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த உளுந்துலாம் வந்து மாவு தன்மை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம நாட்டு ரகம்லாம் போட்டோம்னா வந்து ஒரு உளுந்து போட்டோம்னா வந்து நிறைய மாவு வரும். உங்களுக்கு வந்து 3 இட்லி செய்கிற இடத்துல வந்து 4 இட்லி இல்லை 5 இட்லி வந்து செய்யலாம். ஒரு நியூமரிக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் செக் பண்ணது கிடையாது, இல்லை அதை வந்து பார்க்குறது கிடையாது. கடையில் வாங்கும்போது இது 1 கிலோ வந்து 120 ரூபாயா, இல்லை 150 ரூபாயா, இது ஏன் வந்து 180 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு வித்தியாசம் அந்த பணத்தில் வழியாக மட்டும்தான் வந்து பார்க்குறது வந்து ஒரு பெரிய சீர்குலைவு தான். இது வந்து அதை வந்து ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி கூட வந்து நம்ம நுகர்வோர்கிட்ட வர்றது கிடையாது. புரிஞ்சுக்கணும், கேட்கணும், புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வந்து கடைக்காரனுக்கு போகக்கூடாது. நீங்கள் வந்து அதை விளைவிக்கிறகிட்ட போனால் தான் வந்து அதுக்கான பின்னணி வந்து என்னன்ற வந்து அவரால் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். அதனால தான் வந்து நான் பெரும்பாலும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு குடும்ப மருத்துவர் அப்படின்னு வைக்கிறது மாதிரி வந்து ஒரு குடும்ப விவசாயி அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அவர்கிட்ட வந்து போய் வாங்குங்க. இல்லை அவரால் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து அவர்கிட்ட போய் வாங்குங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கும் நேரடியாக வந்து ஒரு வேளாளரை வந்து ஊக்கப்படுத்தின மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு தரமான பொருள் வந்து கிடைக்கும். அந்த ஒரு பழக்கம் வந்து நம்ம மக்கள்கிட்ட வரணும். அதான் ஏற்கனவே இருந்தது.
அதை மறுபடியும் வந்து கொண்டு வரணும் இல்லை வரணும் அப்படின்றதான் வந்து எங்களுடைய விண்ணப்பம், ஆசை எல்லாமே வந்து. நல்ல வருது இல்லை, ஒரு குடும்ப மருத்துவர் மாதிரி ஒரு குடும்ப இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய ஒருத்தர், அவர் மூலமாக எனக்கு என் குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்கினாச்சுன்னா தரமான பொருள் கிடைக்கிறது மட்டும் இல்லை, விலையும் கம்மியாக கிடைக்குது. அப்போ வந்து அந்த விவசாயிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார சூழல் வந்து உருவாகும். ஏன்னா அவர் வந்து யாருக்கோ வந்து கமிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு 3 பேர் 4 பேர் வந்து கை மாற்றி மார்ஜின் வச்சு பண்ணுறது வந்து இவருக்கு நேரடியாக கிடைக்கும்போது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக வந்து அவர் வேளாண்மை வந்து பண்ண முடியும். அப்போ தான் வந்து அவர் அடுத்த தலைமுறை, அவரோட அடுத்த தலைமுறையை வந்து இதுக்கு கொண்டு வருவார். இல்லைன்னா வந்து தலைமுறை வந்து முடிஞ்சலத்தோட இடம்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் போடல. அங்கே ஏதோ ரெடி பண்ணி அது என்னது காய்கறி அந்த மாதிரி? இல்லை இல்லை, அது வேறு, அது வேறு ஒருத்தங்க. இப்போ இந்த பைப் கனெக்ஷன் வச்சு இங்கே தண்ணி இது வரைக்கும் வருது என்ன? ஆமாம் ஆமாம். இப்போ அடைச்சி வச்சிருக்கீங்க. இப்போ மோட்ரு போட்டு விட்டு வாய்க்காலில் போட்டு திறந்து விட்டால் தண்ணி வரும். ஆமாம். இப்போ இதுக்கு ஓசு கொண்டு வரது கிடையாது, இதுக்கு எதாவது திறந்து விட்டு திறந்து விட்டு விட்டு அவர் வந்துடும். ஆமாம். அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது என்ன அது? இப்போ அதில் எதுவும் சும்மா போட்டு வச்சிருக்கீங்களா அப்படி? அதில் எள்ளு போட்டிருக்கு. எள்ளு போட்டிருக்கு இப்போ? ஆமாம் ஆமாம். எள்ளு எப்போ வேணாலும் போட்டுக்கலாமா அப்படி? இல்லை இல்லை, எள்ளுக்கும் வந்து பட்டங்கள் இருக்குது. அந்த பட்டத்தில் போட்டால் தான் வந்து சிறப்பாக இருக்கும். சிறப்பானா வந்து நல்லா வளரும், ஒரு கணிசமான விளைச்சல் இருக்கும். இல்லைன்னா வந்து வளர்ச்சி சரி இருக்காது. வளர்ச்சி சரி இல்லைனாலே வந்து உங்களுக்கு விளைச்சல் கம்மியாகிடும். நம்ம செய்கூலிக்கு மட்டும்தான் வந்து அங்கே விளைச்சல் இருக்கும். இந்த சம்மரில் போட்டுக்கலாம், எள்ளு போட்டுக்கலாம். ஆமாம், அது சம்மர் கிடையாது. நமக்கு வந்து பட்டங்கள் சொல்லுவாங்க, சித்திரை பட்டம், வைகாசி பட்டம், ஆடி பட்டம், மணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, தை, இப்படி பட்டங்கள் வந்து நமக்கு இருக்குது. ஒவ்வொரு பட்டத்துக்கும் வந்து ஒரு சில பயிர் வந்து சிறப்பாக இருக்கும். அது வந்து ஏற்கனவே நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எந்த பட்டத்துக்கு இது போடணுன்ற வந்து ரொம்ப கிளியராக வந்து பார்த்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதை போட்டாலே போதும். ஒரு கைக்கு 2 தடவை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு தடவை போட்டு அதை வந்து உறுதிப்படுத்திக்கணும். அது மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இப்போது கன்னியாகுமரி நாகர்கோவிலில் வந்து ஒரு பட்டம் வந்து ஒரு பயிர் வந்து ஒரு பட்டத்துக்கு சூட் ஆகுது அப்படின்னா வந்து, அதே இது வந்து ராமநாதபுரத்துலேயோ சிவகங்கையிலையோ இல்லை வந்து மதுரை திண்டுக்கல்லையோ இல்லை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துலேயோ வந்து செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாகர்கோவிலில் வந்து 2 பருவமழை, தென்மேற்கும் வரும் வடகிழக்கும் 2 நேரத்துலையும் வந்து மழை பெய்யும். அங்கே வந்து வெயிலும் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நமக்கு கரூர், கோயம்புத்தூர் இந்த பக்கம்லாம் போனால் வந்து அங்கே தென்மேற்கு பருவமழை வரும். வடகிழக்கு வந்து பெஞ்சாலும் பெய்யும், இல்லை ஆவரேஜாக இருந்தாலும் இருக்கும், இல்லை கம்மியானாலும் ஆகிடும். அதனால் வந்து அந்த பட்டங்கள் வந்து எள்ளுக்கு வந்து ஒரு 3 பட்டம் சொல்கிறாங்கன்னா வந்து அந்த பகுதிக்கு எந்த பட்டம் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி பண்ணால் வந்து நமக்கு எந்த விதமான இழப்பும் வந்து வராதுங்கம்மா. இழப்புன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. நம்ம வந்து ஒரு மெனக்கடணும். அது மாதிரி வந்து இந்த செல்லான் கிழவன் அப்படின்னு வள்ளுவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். அது சும்மா போட்டுட்டு மயில் பக்கமே போகாமல் அறுக்கிறதுக்கு போனான்னா வந்து உலக்கு கூட இருக்காது, உலக்கு நெல் கூட வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பயிர் வச்சோம்னா வந்து டெய்லி வந்து பார்க்கணும். அது வந்து நம்ம பிள்ளைகள் மாதிரி. ஏன்னா நம்ம விதைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்தோன்னா வந்து நம்ம பிள்ளைகள் மாதிரி அதை நம்ம அந்தளவுக்கு வந்து அதை கவனித்து பார்க்கணும். அதுக்கு தேவையான வந்து பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதுவும் வந்து சந்தோஷமாக வளரும். அது இன்னும் ரொம்ப நுணுக்கமாக சொல்லுவாங்க, அது நம்ம வர்றதே வந்து அந்த பயிர்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு. பகலில் போகும்போது ஓகே நம்ம விதைச்சவர் வந்திருக்காரு, நம்மளை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னா அந்த பயிர்களுக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் வந்து உணர்வுபூர்வமாக வந்து சொல்கிறாங்க. அது நானும் வந்து அனுபவிச்சிருக்கேன். நம்ம எந்த பட்டத்தில் இல்லை எந்த பயிரை வந்து அடிக்கடி போய் பார்க்குறோமோ அது பார்த்தாலே போதும். நம்ம பெருசாக போயிட்டு தண்ணி ஊற்றணும் இல்லை உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. போய் பார்க்கணும், அது கூட அப்படி உள்ளே போய் நடக்கணும். அப்படி பண்ணாலே வந்து அந்த பயிர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கும். அதோட விளைச்சல் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நல்லா இருக்குன்றது வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து விளைச்சல் நல்லாயிருக்கும். அதுவே வந்து நமக்கு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் களை எடுக்கிறதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்குது, எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது அந்த இடம் என்ன பயிர் நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படின்ற இதெல்லாம் இருக்குது.
ஏன்னா களை எடுக்காத பயிர் காப்பயிறு அப்படின்றது தான் வந்து பழமொழி. ஒரு மரக்கா விளையிற இடத்துல வந்து மரக்கா தான் விளையும். அதுதான் வந்து அதோட அவங்க சொல்ல வர அந்த விஷயம். நியூட்ரிஷன்லாம் களை சாப்பிட்டு போயிடும். ஆமாம். இப்போ நம்ம ஒரு பிள்ளை வளர்க்குற இடத்துல 4 பிள்ளை வளர்த்தோம்னா வந்து அந்த 4 பிள்ளைகளும் அந்த அதே சாப்பாடு தானே சாப்பிடும். அப்போ வந்து அது சில பிள்ளைகள்லாம் வந்து கொஞ்சம் ரவுடித்தனமான இதாகும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடும் இல்லைங்களா? அப்படின்றப்போ வந்து களைகள் எப்பயுமே வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப், அதாவது அதோட வாழ்நாள் கம்மி. அது வந்து காட்டுப்பயிர் அதெல்லாம் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் வந்து தாங்கி வளரக்கூடியது. இப்போ இதெல்லாம் ரெகுலராக களை எடுக்க போய் தான் அப்படி நீட்டாக இருக்குது. இல்லை, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உழவு வந்து நல்லா பண்ணது. அதனால களையே களை எடுக்கல, களை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அதில் என்ன போட்டிருக்கீங்க? அது எல்லாமே வந்து எள்ளு தான். எள்ளு தான் ரெண்டுமே. அந்த கடைசியுமே வந்து எள்ளு தான் போட்டிருக்குது. அது எள்ளு தான். அது எள்ளு கொஞ்சம் ஒரு மாதம் முன்னாடி போட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ போன தடவை ஃபுல்லாக நெல் போட்டது, இந்த தடவை ஃபுல்லாக வந்து பணப்பயிர்களாக போட்டிருக்கீங்க. பணப்பயிர்ன்ற விட வந்து நம்ம பயிர் சுழற்சி, அவ்வளோதான். பயிர் சுழற்சியில் வந்து நமக்கு பிரித்து போட்டிருக்குது. இப்போ இதில் ஏன் எள்ளு அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து 3 பேர் வந்து இதில் போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து தனியாக போட்டிருக்காங்க. சரி. அதனால தான் எள்ளு வந்து நமக்கு அதிகமாக தெரியுது. ரெண்டாவது வந்து எள்ளு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வந்து நமக்கு பெரிய சிக்கல் கிடையாது. ஆட்டி எண்ணெய் எடுத்துடலாம். என்ன இன்னைக்கு இருக்கிற நிலமையில வந்து அந்த காலம்னா வந்து நான் 80களில் வந்து கடைக்கு பலசரக்கு வாங்க போயிருக்கேன். ஒரு மாதத்துக்கு வந்து அந்த 1/2 லிட்ரு ஹார்லிக்ஸ் பாட்டில் தான் கொடுப்பாங்க. அந்த 1/2 லிட்ரு தான் எண்ணெய் வாங்குவோம் ஒரு மாதத்துக்கு. இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஒரு 5 லிட்டர் கேனில் தான் வந்து எண்ணெய் வாங்குறாங்க. அதுவும் விதவிதமாக வாங்குறாங்க. பொரிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய், இதர தேவைக்கு ஒரு எண்ணெய் அப்படின்ட்டு விதவிதமாக பல எண்ணெய்கள் வாங்குறாங்க. அதனால் வந்து எண்ணெய்கள் தேவை அதிகமாக இருக்குது. அது நமக்கு நல்ல சுத்தமான எண்ணெய் கிடைக்கும்போது விரும்பி வாங்குறவங்களும் நிறைய இருக்காங்க. அதனால் எள்ளு போடுறவங்களுக்கு வந்து எந்த காலத்துலேயும் வந்து நட்டம் கிடையாதுங்க. அது சிறப்பான பயிர். ஆனால் அதுக்காக வந்து எள்ளையே போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எள்ளு பொதுவாகவே வந்து எண்ணெய் வித்துக்கள் வந்து நிலத்துலேருந்து அதிகமான சத்து எடுக்கும். ஏன்னா வந்து அது உங்களுக்கு நெய்யாக கொடுக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம பசுவில் இருந்துமே வந்து பால் இருக்குது, அதை உர ஊற்றி தயிராக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் எடுக்கிறோம். வெண்ணெயை உருக்கின பிறகு தான் வந்து நமக்கு நெய் வருது. அது அந்தளவுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி தான் வந்து அது சத்து வருது இல்லைங்களா? அப்போ 1 லிட்டர் பாலுக்கு வந்து நமக்கு 50 கிராம் நெய் கிடைக்கும். இல்லை 100 அதிகபட்சம் 100 கிராம் நெய் கிடைக்கும். அதான் வந்து நெய்யோட அளவு. அப்படின்றப்ப அதே மாதிரி தான் இதுவும் வந்து அந்தளவுக்கு தான் நமக்கு கொடுக்குதுன்னா அந்தளவுக்கு வந்து பூமியில் வந்து சத்து எடுக்கும். அந்த சத்தை வந்து மறுபடியும் நம்ம வந்து சுழற்சி பண்ணி கொண்டு வந்துடணும். தொழில்நுட்பம் வந்து நம்மகிட்ட இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெரியாமல் போச்சு. அதை வந்து நம்ம எதுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. விவசாயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய சயின்ஸ் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் படிச்சுனா என்ன, இந்த பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதுனால வந்து சயின்ஸ் இல்லை அறிவியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இது என்ன கலை, இதில் என்ன சத்து இருக்குது, இல்லை இதுக்கு அசிட்டோபாக்டர் இருக்குதா, இல்லை வந்து ரைசோபியம் இருக்குதா அப்படின்ட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு தேவையில்லை தான் என்னை கேட்டோன்னா வந்து. ஆனால் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ தான் வந்து நம்ம இப்போது திடீர்னு வந்து ஒரு நெல் போட்டிருக்கோம், அதில் வந்து ஒரு மஞ்சள் அடிக்குது, இல்லை வந்து செம்புள்ளி வருது, இல்லை வந்து எல்லாம் சுருளுது அப்படின்னா வந்து இது வந்து சத்து குறைபாடா, இல்லை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட் வேணுமா, மைக்ரோ நியூட்ரியன்ட் வேணுமா, இல்லை வந்து டிசீஸா, இல்லை பெஸ்ட்டா அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். அதுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்ச அறிவியல் வந்து வேணும். அதெல்லாம் வந்து அப்போது அதை குணமாகிறதுக்கு என்ன வழி, நம்ம ரெமெடி வேணும் இல்லைங்களா? அது வந்து அந்நேரத்தில் போயிட்டு நம்ம 4 பேர்கிட்ட வந்து கேட்க முடியாது. இல்லை கேட்டாலுமே வந்து அவங்க நேரில் பார்த்தா தான் வந்து பின் பாயிண்ட்டாக சொல்ல முடியும். நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து சரியாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஏன்னா வந்து நமக்கு இழப்பு நமக்கு தான். அப்படின்றப்போ வந்து அதை கையாளணும் அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் அந்த சயின்ஸுன்னு சொல்கிற அந்த சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது சயின்ஸ்னால் இந்த பூச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த மண்ணோட வளங்கள் இல்லை வந்து சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெத்தாலஜியாக அந்த நோய் பற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா? அது எது நோய், அது எப்படி இருக்கும், அந்த நோய் வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணுறது, வந்துருச்சுன்னா எப்படி தடுக்கிறது,
இல்லை சில விஷயங்கள் வந்து வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது, அதோடு தான் வாழ்ந்தாகணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அதோட வாழ்ந்தாகணும் அப்படின்றப்ப வந்து நம்ம மெனக்கெட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஒன்றும் ஆகலைன்னு நம்மளே வந்து மனம் வந்துக்கிறது மிச்சம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து அதுக்காகவாது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தெரியறது நல்லது. மற்றபடி விவசாயம் வந்து ஒரு இனிமையானது என்னை பொறுத்த வரைக்கும். 12 மணி 2 மணி வெயிலில் வந்து வேலை பார்க்குறது கொஞ்சம் கடுமையான விஷயந்தான். அந்த நேரத்தில் வந்து நம்ம இப்போ பறிச்சதை கொண்டு போயிட்டு ஒரு மரத்தடியிலையோ இல்லை நம்ம ஒரு சின்ன ஷெட்டோ போட்டு உட்காந்துட்டு சுத்தம் பண்ணுறது, இல்லை வந்து வேலை பார்க்குறது, இல்லை வேறு ஏதோ மதிப்பு கூட்டுறது, இல்லை அதுவுமே இல்லைன்னா ஒன்று ஒரு புத்தகம் படிக்கிறது, ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம்மா, ஒன்றும் தவறு இல்லைம்மா. ஒரு மதியம் ஒரு 2 மணி நேரம் ஓய்வு எடுக்கிறதுல வந்து ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மறுபடியும் வந்து நல்லா ஒரு உற்சாகமாக வந்து 2:30 மணி 3 மணிக்கு வந்து களத்தில் இறங்கிடலாம். இதாங்க எனக்கு நான் அறிந்த வேளாண்மை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோடு ஒத்து போகணும். அதாவது இயற்கையோடு ஒத்து போகணுன்னா வந்து இப்போ சூரியன் வருது அப்படின்னா வந்து நம்மளும் எழுந்திரிச்சிடணும். எழுந்திரிச்சிட்டு அந்நேரத்தில் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். நம்ம பயிர் முகத்தில் முழிக்கணும், பயிரை பார்க்கணும். அந்நேரத்தில் வந்து என்னென்ன வேலைகள் அப்படின்னு வந்து ஆரம்பித்தாதான் வந்து அந்த அதோடையே நம்ம வந்து போக முடியும். அப்போ வந்து நமக்கு அந்த நாளைக்கு எப்போ வந்து பிரேக் எடுக்கலாம் அப்படின்றது வந்து நமக்கு இயற்கையாக சொல்லும். போதும்ப்பா நீ இன்னைக்கு இப்போ வேலை பார்த்தது போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும். அப்போ வந்து அதை மதித்து நம்ம வந்து போயிடணும். நம்ம வந்து இல்லை நான் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு 12:30 மணிக்கு 1 மணிக்கு உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறது வந்து தவறு. நம்ம இயற்கையும் வந்து நம்ம சேர்ந்து போகணும், உடம்பையும் கவனிக்கணும். மனசு வந்து வேறு விஷயம், அது எப்பயுமே வந்து இதான் நினச்சிக்கிட்டே இருக்கும், இல்லை இதான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம மனம் போன வழியில் வந்து போகிறது வந்து சரி இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி இப்போது வந்து போட்டிருக்கிறது இதாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அதாவது நாங்கள் ஆடி இல்லை புரட்டாசி படத்தில், பெரும்பாலும் புரட்டாசி படத்தில் வந்து நெல் போடுவோம். எல்லாமே வந்து பாரம்பரிய ரகம் மட்டும்தான். இந்த ஒட்டு ரகம், வீரிய ஒட்டு ரகம் வந்து எதுவுமே வந்து நெல்லை பொறுத்த வரைக்கும் நெல்லுன்னு இல்லை, எதுவுமே வந்து ஒட்டு ரகம் வந்து வீரிய ஒட்டு ரகம் வந்து அனுமதி கிடையாது. ஏன்னா அது வந்து நமக்கான உணவு கிடையாது. அது வந்து உயர் விளைச்சல் போர்வைக்குள்ளார உள்ளே வந்தது. அதுக்குள்ளே அது அந்த விதைக்குள்ளேயோ இல்லை அந்த உணவுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்றது வந்து யாருமே வந்து நமக்கு முழுமையாக வந்து சொன்னது கிடையாது. இதில் இந்த சத்து இருக்குது, இல்லை இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை இது சரி இது தவறு அப்படின்னு யாருமே ஓப்பனாக வந்து சொன்ன மாதிரி தெரியலை. நமக்கு மரபு விதைகள் இருக்குது. எதுக்கு நமக்கு மரபு விதைகள் வந்து இயற்கையாக கொடுத்தது இல்லைங்களா? அதுவாக வந்து ஒரு நெல் வந்து ஒரு புல் பொதுவாக பொட்டானிக்கலாக பார்க்கும்போது வந்து நெல் வந்து ஒரு புல் வகையை சேர்ந்தது தான். ஏதோ ஒரு புல் வந்து ஏதோ ஒரு உருமாற்றம் அடைஞ்சு ஜெனட்டிக்கலாக வந்து மாற்றம் அடைஞ்சு நெல்லாக மாறிடுச்சு. அந்த நெல் ஒரு நெல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு வந்து அதை அமைச்சிடுச்சு. அது வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அடாப்ட் ஆகிருக்குது. அப்போ வந்து வறட்சியான இடத்துக்கு போன நெல் வந்து வறட்சியை தாங்குகிற சக்தி வந்து உருவாக்கிக்குச்சு. இதே வெள்ளம் வர்ற பகுதியில் போன நெல் வந்து வெள்ளத்தை தாங்குகிற சக்தி வந்து உருவாக்கிக்கிடுச்சு. இதை மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போனது வந்து ஒவ்வொரு இப்போ உப்பு தண்ணி இருக்கிற இடத்துக்கு போன நெல் வந்து உப்பு தண்ணியும் சகிச்சு வளர்ந்து நெல்மணிகளை உருவாக்குற திறமையை வந்து அது வளர்த்துக்கிச்சு. அப்படி இயற்கையில் வந்து எவ்வளவோ மாற்றங்கள் நடந்து இயற்கையிலேருந்து எவ்வளவோ வந்து ரகங்களை வந்து உருவாகியிருக்கு. அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறத புத்திசாலித்தனம். சிதம்பரத்துலேயும் மரக்காணத்துலேயும் போயிட்டு அங்கே நிலம் வந்து கலராக இருக்குது, இல்லை வந்து ஒவ்வொராக இருக்குது. அங்கே போயிட்டு அங்கேயும் வந்து நான் பொன்னி போட்டு இந்த அரிசி தான் எடுப்பேன், அந்த அரிசி தான் எடுப்பேன் அப்படின்னா வந்து அது வந்து நெல்லில் குறைய சொல்ல முடியாது. நம்மளோட ஆசை இல்லை நம்மளுடைய அறிவின்மை, அவ்வளோதான். அதை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் போதுங்க. அது ரொம்ப பெரிய விஷயங்கள் கிடையாது. நம்ம எப்பயுமே வந்து மரபு ரகங்கள் போடுவோம். மரபு ரகங்களில் வந்து அடுத்து சுழற்சி முறையில் வந்து பயிர் எண்ணெய் விற்று போட்டோம்னா வந்து நம்ம இப்போ முதல்ல வீட்டுக்கு தேவையானது ஒரு
60-70% வந்து கிடைச்சிரும். அது கிடைச்சாலே வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். என்னைக்குனாலுமே வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்காது. நமக்கு தேவையானது எப்பயுமே வந்து நான் ஒரு 4 பேர் இருக்க குடும்பம்னா அப்படின்னா வந்து கெஸ்ட்டு இத்தனை பேர் வருவாங்க, இல்லை நம்ம யாருக்காவது சாப்பாடு போடுவோம்னா எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்கு பார்த்து நமக்கு வருஷத்துக்கு இத்தனை கிலோ அரிசி வேணும் அப்படின்னா அத்தனை கிலோ நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன. நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட இல்லை ஏதோ ஒரு வழியில் வந்து விற்றுக்கலாம்.